இந்தியா தன்னோட நாட்டு மக்களை மட்டும் பார்க்க மாட்டாங்கப்பா. இந்தியாவோட அண்டை நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஓடி ஓடி நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம். இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க மியான்மர் மக்களுக்கு இந்தியா ஒரு பெரிய உதவியை வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட அண்டை நாடான மியான்மரில் இப்போ ஒரு மோசமான சுச்சுவேஷன் தாங்க வந்திருக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மியான்மரில் இப்போ ரீசெண்டாக ஒரு நிலநடுக்கம் ஒன்று வந்துச்சு. இந்த நிலநடுக்கத்தினால மியான்மரில் உள்ள 2000 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இதுலேயும் பல பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலநடுக்கம் மியான்மரில் மட்டும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தலைங்க. மியான்மரோட பக்கத்து நாடான தாய்லாந்துலேயும் ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலைமை தான் மியான்மரை ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வந்து தள்ளிருச்சு. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோடனே நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மியான்மருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டியே ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி, இந்த ஆப்ரேஷனுக்கு அண்டரில் மியான்மருக்கு எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டனால அந்த நாட்டு மக்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் அதிகமாக வந்து தேவைப்படுது. இதனால நம்ம நாட்டு இராணுவத்தில் உள்ள C-130J விமானத்தில் வந்து மியான்மர் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த விமானத்தில் வந்து அனுப்பி வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட 15 டன் அத்தியாவசிய பொருட்களை வந்து நம்ம மியான்மர் நாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன பொருட்களை வந்து அனுப்பி வச்சுருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், பெட்ஷீட்டு, வாட்டர் பியூரிஃபையரு, தற்காலிக கூடாரம்னு சொல்லி அந்த மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். அந்த பொருட்கள் எல்லாமே அவங்க நாட்டுக்கு சேஃபாக போய் வந்து சேர்ந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பொருட்கள் அனுப்புனதோடு நிறுத்தாமல் நம்ம நாட்டில் இருந்து மீட்பு படையினர் குழுவையும் மியான்மருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கோங்க. அந்த அளவுக்கு மியான்மர் மக்களை அவங்களோட துயரத்திலேருந்து மீட்டெடுக்கணும், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வந்து சேஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியா இந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டு இவ்வளோ உதவிகளை நம்ம வந்து மியான்மருக்கு வந்து பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ மியான்மரில் வந்து இராணுவ ஆட்சி தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த நாட்டோட இராணுவ தலைவர்கிட்ட வந்து பேசி இந்த ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக வந்திருக்கு, அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் வந்து பண்ண முடியுமோ அதை நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து உறுதியளிச்சிருக்காரு. இப்போ இந்த ஒரு விஷயந்தான் உலக அரசியல்லே ஒரு பெரிய பதட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. அந்த அளவுக்கு மியான்மர் மக்கள் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கஷ்டத்தில் நம்மளும் அவங்க கூட துணை நிற்கணும் அப்படின்னு நம்ம இந்தியா எந்த அளவுக்கு உதவிகளை வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்குன்னு தனி ஒரு ஆப்ரேஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பெரிய உதவிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். உண்மையிலே இதில் தாங்க நம்ம இந்தியா வந்து பாராட்டணும். ஏன்னா மியான்மருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு சொன்னோடனே மற்ற நாடுகள் உதவுறதுக்கு முன்னாடி முதல் நாடாக நம்ம இந்தியா தான் இவ்வளோ பெரிய எஃபோர்ட்டை போட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஏன்னா மியான்மரில் இராணுவ ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்தியா மியான்மரோட ரிலேஷன்ஷிப் கூட அந்தளவுக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து இல்லை. அப்படி இருந்தால் கூட எங்களுக்கு மியான்மர் நாட்டு மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு இந்தியா கீழே இறங்கி இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, உண்மையிலே இந்த விஷயத்தில் இந்தியாவை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ மட்டும் இல்லை, எப்போ ஒரு நாடுக்கு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் அப்போ சரியான நேரத்தில் அந்த நாட்டு மக்களுக்கு போய் உதவி பண்ணுவோங்க. கொரோனா காலகட்டத்தில் கூட நம்ம இந்தியா எக்கச்சக்கமான நாடுகளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கோம். இதனால தான் இந்தியா மேலே பல நாடுகள் வந்து பெரிய நம்பகத்தன்மையோடு வந்திருக்காங்க. மியான்மரோட நிலைமை சரியாகி பழைய நிலைமைக்கு மியான்மர் திரும்பணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.